ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஒரு புது ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதுதான் வாழைப்பூ முட்டை வறுவல். பார்க்கவே எப்படி இருக்குல்ல, செம்ம டெம்டிங்காக. இதை தான் காய்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றின உடனே கொஞ்சம் சீரகம், கடுகு, சோம்பு இதை மூணையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 2 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமே சின்னதாக இருக்கிறத நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே வீட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள்லாம் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் திரும்ப நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. நான் மசாலாவோட ஸ்மெல்லு போகிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிப்பேன் லாஸ்ட்டில். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதே கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அதுவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் வாழைப்பூ போட்டுக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதாங்க ரைஸ் முடிஞ்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம இதை இறக்கிடலாம். சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ஒரு டிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.